திருவடிகளே சரணம். சுடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். அஞ்சு குடிக்கொரு தந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயல விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து எடுத்து காட்டுகிறார் சுவாமி மனோரமா அவர்கள் மிக அழகாக. அதுபோல இந்த ஆண்டாளானவள் இந்த லோகத்தை அனைத்தையும் உய்விக்கவே பூமி பிராட்டியினுடைய அம்சமாக ஆண்டாள் அவதரித்தாளாம். அதனாலதான் வேதம் அனைத்துக்கும் வித்தான இந்த 30 பாசுரங்களை நமக்காக கொடுத்தார். அதுல நேற்றுக்கு சொல்லும்போது மிக அழகாக எடுத்து காட்டினாள். எப்பேற்பட்ட கிருஷ்ண சேஸ்திரம், ராமனுடைய சேத்திரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை சொன்னான். எப்பேற்பட்ட ஒரு கொக்கு ரூபத்தில் வரக்கூடிய அசுரனை அழித்தான் ஒரு கண்ணன். அது என்ன உடனே பொல்லா அரக்கன் நல்லா அரக்கன் சொல்லிட்டான். பொல்லா அரக்கன் பிராட்டியையும் பெருமாளையும் பிரித்த பாவி. நல்ல அரக்கன் விபீஷன் ஆழ்வார். அப்ப என்னன்னா, உனக்கு கிருஷ்ண சௌகரியம் உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ராம சௌகரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பாடினேன்றாலாம். அதுபோல இன்றைய பாசுரத்துல இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண் பிள்ளை உள்ளவே உறங்கிக் கொண்டிருக்கிறாளாம். அங்க கிருஷ்ண சரித்திரத்தை சொல்றாங்க, ராம சரித்திரத்தெல்லாம் சொல்றாங்க. நமக்கு என்ன சொல்லி நம்மளை எழுப்புறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வேணும்னே உள்ளவே படுத்துங்கிறாளாம். ஆண்டாள் பார்த்தா, உனக்கே வம்பு, உங்க வீட்டுக்கு பின்னாடியே நான் வந்துடுறேன். அதான் உங்கள் புழக்கடை தொட்டத்து வாவியும் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். வெறும் வாய் சொல்லில் வீரரானீர். என்ன வெறும் வாயில மட்டும் தான் சொல்ற, எதை செய்ய மாட்டேன்றியே. நேற்றுக்கெல்லாம் நம்ம என்ன பேசிக்கிட்டோம்? அனைவரும் நாம் குரூப்பாக சேர்ந்து பகவானை சேவிக்கணும்னு சொன்னோம், பகவான் நாமதேயங்களை சொல்லணும்னு சொன்னோம். இப்ப நாம் என்ன நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறோம்? கண்ணனை அடைவதற்காக அல்லவா? அப்போ நீர் மட்டும் கண்ணனை உள்ளே அனுபவித்துக் கொண்டிருந்து எங்களையெல்லாம் தவிக்க விடுகிறாயே. 5 லட்சம் பெண்கள் அல்லவா நாம் பகவானை போய் சேவிக்க வேண்டும். ஒருவர் குறைந்தால் கூட அந்த கண்ணனானவன் கோபப்படுவான் அல்லவா? ஆகையால் ஒருவர் கூட குறையாமல் நாம் கண்ணனை சென்று சேவிக்க வேண்டும் அல்லவா? அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டோம். அப்ப அதெல்லாம் வெறும் வாய் சொல்லி வீரரா நீர் உள்ளே தூங்கிக் கொண்டு இருக்கிறாயே என்று மிக அழகாக எடுத்து காட்டுவதாக சொல்லுவாங்க. இங்க நானாதாய் நான் உடையாய் இன்னும் எடுத்து காட்டும் பொழுதும் விசேஷமான அர்த்தங்கள் ஆண்டாள் சொல்றா. ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு வரி மிக விசேஷமா இருக்கும். அதுல ஒவ்வொரு பாட்டுக்கும் அதுல விசேஷம் சொல்லும் பொழுது இந்த பாசுரத்துல என்ன எடுத்து காட்டுகிறாள் அப்படின்னு சொன்ன, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். உம்முடைய இப்போ நம்ம வீடு இருக்குன்னு சொன்ன, ஃப்ரண்ட் சைடு இருக்கு, பேக் சைடு இருக்கு. இப்போ பேக் சைடுக்கு என்ன புழக்கடை அப்படின்றோம், அதுதானே பேக் சைடுக்கு அர்த்தம். அப்போ இங்க ஆண்டாள் என்ன பண்ணுகிறாளாம், இந்த பெண் பிள்ளை என்னெல்லாம் உள்ள பண்றான்றதை பார்க்கணும். ஏன்னா நம்ம கிட்ட அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனா, ஆனா நம்ம வந்து எழுப்பணும்னு அவ உள்ள உக்காந்துங்கிறா, உள்ள படுத்துக்கொண்டு இருக்கிறா. அப்ப என்னென்ன, சில பேர் சிலருடைய பக்தியானது வெளிப்படையா இருக்கும், ஆனா சில பேருடைய பக்தியானது உள்ள இருக்கும், வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கோசம் உங்களுக்கு பக்தியே இல்லைன்னு அவங்களை திட்டக்கூடாது. நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, பாகவத எப்பேற்பட்ட கள்ளம் தவிர்ந்து குள்ள குறைந்த நீர் ஆடாதேன்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு பாகவதன்னா பகவத் பக்தி, பகவானையும் பாகவதனையும் சமமாக நினைக்கணும். அதுதான் பா பக்தி. கரும் இல்லாம இருக்கணும், அகங்காரம் மமகாரம் பார்த்தோம். வா எந்த ஜாதி மதம் பேதம் கிடையாது, வா வர்ண இனா, தா தத்துவ தரிசனம், சித் அசித் ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம் அல்லவா. அப்போ அந்த தத்துவத்தை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளையானவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்போ அவங்க மரியாதையா தான் சொல்லணும். ஆனா ஏதோ ஒரு சில நேரத்துல பேய் பெண்ணேன்னு சொல்லிடுறேன், உனக்கு ரொம்ப வாயின்னு சொல்லிடுறேன், ஏன் நீ என்னை எழுந்து வரமாட்டேன்றி, அதனால கொஞ்சம் கோபமா சொல்றேன் அப்பப்போ ஆண்டா சொல்றாங்க. அது போல இப்போ உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்க தோட்டத்துல வந்து உம்முடைய கதவை தட்டி உம்மை எழுப்புறேன், நீ இப்போது எழுந்து வரக்கூடாதா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்படின்னு நாங்கள் உலகக்கூடிய அந்த அம்மா சொல்றாலாம், விடிந்ததற்கு அடையாளத்தை சொல். ஒண்ணு விடியவே இல்லை, விடியாமே நான் எழுந்து வரணுமா? இங்க உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், விடிந்ததற்கு அடையாளமா? நான் சொல்றேன் பாரு, செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். புஷ்பங்கள் எல்லாம் எப்ப பூக்கும்? இரவலையா பூக்கும்,
காலையில தானே பூக்கும். ஊன் தோட்டத்துல, அதுவும் என் தோட்டத்திலேயா நான் சொல்றேன், ஊன் தோட்டத்துல செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். எப்பேற்பட்ட புஷ்பங்கள்லாம் இருக்கிறது. அது எப்படி புஷ்பமானது இரவுல மொட்டாக இருக்கும், விடிய விடிய சூரியனை பார்த்தா நன்றாக மலரும். அப்படி மலரக்கூடிய புஷ்பம் என்னுடைய தோட்டத்தில் இருந்தாலாவது நான் ஏதோ உன்னை ஏமாத்துறேன் நீ சொல்லலாம். உன் தோட்டத்தில் வச்சுக்கிட்டு உன்னுடைய பூக்களே பூத்து குலுங்கு கொண்டு இருக்கின்றன. அப்ப விடுதற்கு அடையாளம் அல்லவா? அப்ப நீ எழுந்து வரணுமா, வர தேவையில்லையா அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளா மிக அழகாக. இது மேலோட்டமா அர்த்தம். ஆனா சுவாபதேசம் என்ன அப்படின்னு சொன்ன, நீ மட்டும் உள்ள அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயே. தாயாருடைய உபயநாச்சிமார் நீங்க பாருங்க, பெருமாள் இடத்துல ஒவ்வொரு தாயோட திருமகள் மண்மகள் 1000 மடவை நம்ம எடுத்து காட்டுவாங்க நம்மளோட மிக அழகாக. ஒரு தாயார் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு புஷ்பம் இருக்கும், ஆனா அப்படியே கூம்பா இருக்கும், மலர்ந்து இருக்காது. ஆனா இன்னொரு தாயார் கிட்ட பாருங்க, அந்த பூ அப்படியே கொஞ்சம் மலர்ந்து இருக்கும். அப்ப என்னென்ன, நம்ம இந்த தாயார் கிட்ட போனா நம்ம கூம்பா இருக்கிறோம், பக்தி ஞானம் எதுவுமே இல்ல. இந்த தாயார் நமக்கு பக்தியை கொடுக்கறா, ஞானத்தை கொடுக்கறா, கர்வத்தை போக்குறா. இது இன்னமா கொஞ்சம் லேசா அப்படி அந்த முட்டை நமக்கு கொஞ்சம் பூக்க வைக்கிறா. அதுக்கப்புறம் இந்த அதனாலதான் முதல்ல தாயார் சேவைக்கு பெருமாள்கிட்ட போகணுன்றது. அப்ப இந்த தாயார் என்ன பண்றா, நன்றாக நம்மை மலர வைத்து. மலர வைத்துன்னா என்ன, பக்தின்னா என்ன, ஞானம்னா என்ன, பகவானை எப்படி சேவிக்கணும். புதுசா சில பேர் வருவாங்க கோஷ்டியில, அவங்க தீர்த்தம் வாங்குறது எப்படின்னு கூட தெரியாது. ஆனா பக்கத்துல வாங்காத ஒருத்தர் பாத்துருவாரு, அவன் பக்கத்துல இப்படிதான் வாங்குறாங்களா, இது ஏன் இப்படி இந்த வர நம்ம நீட்டுற நமக்கு தெரியலையே, அவன் நீட்டுறா நான் நீட்டுறேன், இந்த சாமி தீர்த்தம் கொடு, கூட தீர்த்தம் வாங்கிக்கிறோம். அவன் பக்கத்துல பார்த்த உடனே நம்ம மாறி போறோம்ல. நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடும்போது எல்லாரும் ஏதோ இப்படி இப்படின்றாங்களே, என்ன அவன் பண்றான் நானும் பண்றேன் அப்படி இப்படி இன்னுமா. அது என்னென்ன அழகாக ராமாயணத்துல வர ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. பிரசாதப்படும் போது ஆஞ்சநேயர் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா. லேட் ஆயிட்டு அப்ப தன்னோட இலைய பாதி இலையை கொடுத்தார் ராமர். அப்போ அந்த மொச்சக்கொட்டை இருக்கு பாரு, மொச்சக்கொட்டை, ஒரு சின்ன குரங்கு அந்த மொச்சக்கொட்டைய அது மேல தோல் இருக்கும், அது கொஞ்சம் அப்படி பிரிந்து அது எகிரி குதிக்கும். அந்த குரங்கு, நீ எகிரி குதிக்கிறியா, நான் எகிரி குதிக்கணும், அது எகிரி குச்சிதான். நீ சின்ன குரங்கு, நீ எகிரி குதிக்கிற, நான் குதிக்கணும் பாருன்னா அது எகிரி குச்சிதான். இப்படி ஒரு குரங்கா குச்சிக்கினே வருதா. கடைசியில் ஆட்சியர் கிட்ட வந்து, நான் இலங்கையே குச்சிவேன், நீங்களும் எங்கிட்ட குச்சி காட்டு, அவர் எகிரி குச்சி காமிச்சாரா. ஒருத்தர் செஞ்சா உடனே ராமர் பார்த்து அப்படியே சிரிச்சாரா, என்னடா இது அந்த குரங்கு குதிக்கிறது நீ குதிக்கிறியாடா. அது போல இந்த இடத்துல மிக விசேஷமாக உம்முடைய தோட்டத்துல புஷ்பங்கள் நன்றாக பூத்து இருக்கின்றன. அப்ப தாயார் கையில நம்ம கூம்பாக இருந்து நம்மை மடிய வைத்து நம்மை அழகாக மலர வைத்து ஞான பக்தி வைராகத்தை கொடுத்து பகவானத்துல கொண்டு போகணும் அப்படி நம்ம பேசிக்கிட்டுமே. அந்த புஷ்பம் உன் தோட்டத்துல இப்பதானே ஆம்பல்வாய் கூம்பினகன் எடுத்துக்காட்டு ரொம்ப அழகாக. அப்ப இது எல்லாம் அந்த அம்மா உள்ளது ஞாபகப்படுத்துறாளாம். அப்ப உடனே சொன்னது அதுக்கப்புறம் திரும்பவும் சரி சரி நான் அயர்ந்து வரேன், இது கோவப்படாத அப்படின்னு நம்ம உள்ள இருந்தே குரலை கொடுத்தாலாம். அது ரொம்ப அழகா அது ரொம்ப அழகா எடுத்துக்காட்டுற பெரியவர்கள். அதாவது என்னன்னு சொன்னா, எங்க விசேஷமான சுவாபதேச அர்த்தத்தை நாம் அனுபவிச்சோம் அப்படின்னு சொன்னா, மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா திருப்பாவைக்கு 6000 படி இருக்கு, 3000 படி இருக்கு, 2000 படி இருக்கு, சுவாபதேசங்கள் இருக்கு மிக அழகாக. ஆனா இந்த சுவாபதேசம் தான் நமக்கு மிக உயிர். இந்த சுவாபதேசம் என்ன உயிர் சொல்லுது அப்படின்னு சொன்ன, எவன் ஒருவன் சாதாரண ஒரு பக்தி இல்லை, எதுவுமே இல்லை அவனுக்கு, ஆனா அவன் ஆச்சாரிடத்திலே சென்றாயே ஆனால் எப்படி சதாச்சாரிய முகேனே, எப்படி இப்ப நமக்கு யாருன்னா ஒருத்தர் வந்தாதான் நமக்கு என்னன்னு எதுவும் தெரியும். அப்ப என்னப்பா எதுக்காக திருமணம் போடுறப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கூட பண்ணலாம். நான் மோட்டாப்பா கோவிந்தா கோவிந்தாப்பான்னு சொல்லி, அப்படி இல்லப்பா அந்த கோவிந்த நாமோ திரௌபதிக்கு புடவை குத்துதுப்பா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்ப நான் கூட வரம்பா அப்படின்னு சொல்லி அவன் சதாச்சாரியன். அப்ப அவனை துணை கொண்டு ஆச்சாரியன் கிட்ட சென்றானே ஆனால் அப்ப அந்த ஆச்சாரியன் அம்பல்வாய் கூம்பினதான் செங்கல் பொறி கூரை வெண்பல் தவா தடுத்து காட்டுகிறார் மிக அழகாக. அந்த ஆச்சாரிய முகேனே அவன் பரிசம்ஸ்காரத்தை பண்ணி, எப்படி தாயார் பண்ற வேலை இங்க ஆச்சாரியம் பண்றாராம். அப்ப அந்த ஆச்சாரியம் நம்ம ஒருமே தெரியாது இல்லையா. அப்ப அந்த ஆச்சாரியம் தான் நமக்கு 12 திருமணம் எப்படி வைக்கணும், தாப குண்டர நாம யாக மந்திரனா என்ன, பகவானுக்கு நமக்கும் என்ன உறவுமுறை இருக்கு தெரியுமா. நம்முடைய இந்த உறவுமுறை சுடுகாடு வரைக்கும் தான். ஒருத்தர் நல்லா பாட்டு போனானே, வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அந்த பகவான் தானே, அந்த பரபிரம்மன் தானே. அப்ப அவன் தான் இது நமக்கு ஆச்சாரியனை காட்டுகிறான். இதுதான் சுவாபதேசம் சொல்லுது. அப்போ
உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினதான். இது போல ஆச்சாரியம் பண்றாரா? ஆமா. ஒரு ராமானுஜர் ஒரு எப்பேற்பட்ட ஒரு கோபுரத்தின் மேலே ஏறி நமக்கெல்லாம் ஒரு மந்திர ரகசியத்தை கொடுத்தாரே, அவராதாங்க கொடுத்தார், நம்மளா கேட்ட அவர்கிட்ட. அப்ப நேற்று பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஒரு கண்ணனானவன் எப்படி ஒரு தண்ணி குடிக்க கத்து கொடுத்தார், தானே கையை கட்டி கொண்டு நக்கி நக்கி குடிச்சாராம். அதை பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டி போய் ஓ நம்ம கூட இப்படிதான் குடிக்கணும்னு குடிச்சுதான். அது போல இந்த அடியார்களை திருத்துவதற்காக அல்லவா பகவான் ஆனவன் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களும் பிறப்பிக்க வைத்தான். எப்படி ஒரு முந்தானத்தி பார்த்தோம் இல்லையா, கோவிந்த பட்டர் அப்போ உள்ளமுறந்த நாயனாராக இருந்த, ஆனா ஆச்சாரியனை பெரிய துணமையை வச்சு அவரை போய் திருத்தி வச்சு தன்னுடைய சம்பிரதாயத்துக்கு ஆட்படுத்தினாரோ எம்பெருமானார். அப்ப எப்பேற்பட்ட கருணை! ஆகையினால்தான் காரே கருணை ராமானுசா இக்கடையிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே ஒருவிடம் நான், நீ வந்து என்னை குறித்த பின் உன் சீரிய உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்கு எடுத்து காட்டுகிறார் சுவாமி. அப்போ ஒரு ஆச்சாரியத்துல நாம் செல்லணுமா, அவர் வருவானா? இரண்டு வகையும் உண்டு. ஒரு சதாச்சாரியனை துணை கொண்டு நாம் ஆச்சாரத்தில் சென்றோமையானால் அனைத்து விதமான ஞான பக்திகளை நமக்கு கொடுப்பார் என்றது ஒரு விசேஷமான அர்த்தம். இதுதான் சுவாபதேசம் இன்றைய பாசுரத்துல. அது நமக்கு ராமானுஜர் நடத்தியும் காட்டினார். அதுதான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். உடனே சரி சரி, என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்கின்றன அல்லவா, உங்களை பார்த்த உடனே மறந்து விட்டன. அது விடிந்ததற்கு அடையாளம் இல்லை, வேறு ஏதாவது அடையாளத்தை சொல்லு, அப்பதான் நான் வருவேன்றா. என்னடா இது, எங்களை பார்த்தா அது மறந்துடுமா? ஆமா, உங்க முகத்துல எவ்வளவு ஞானம் இருக்கு, உங்க முகத்துல எவ்வளவு பக்தி இருக்கு. அப்ப அது சூரியனை போல பிரகாசிக்கிறது. அப்ப அந்த புஷ்பங்கள் என்ன ஆச்சு, என்னுடைய தோட்டத்து புஷ்பங்கள் எல்லாம் சூரியன் தான் வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சு என்னுடைய புஷ்பங்கள் பூத்து விட்டன. ஆகையினாலே விடிந்ததற்கு வேறு அடையாளத்தை சொல்லு. சரி, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். இவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. செங்கல் பொடிக்கூரை, எப்படி ஒரு சிகப்பு ஆடை தரித்திருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் விடியறு காலையில தானே போய் பெருமாளை சேவிப்பாங்க. அது மட்டுமா, சங்கு ஊதுகிறார்களே. இரவுலையா யாருன்னா சங்கு ஊதுவாங்க? ஒரு மகாபாரத யுத்தத்துல கண்ணனானவன் சங்கு ஊதும் பொழுதே அந்த 18 அக்ரோனிசனை இறந்தே விட்டனவா. அப்புறம் செத்த பாம்பை தான் அர்ஜுனா அடிச்சா, எல்லாரும் அடிச்சாங்களாம். அது போல இங்கு அப்படியா, விடியற் காலை அப்படின்னு சொன்னாதான் கோவில் கதவுகள் திறக்கப்படும். எப்பேற்பட்ட சன்னியாசிகள் சிகப்பு ஆடை தரித்து, சன்னியாசிகள் முக்கூர் பகவர்கள் அல்லவா, அவர்களெல்லாம் பெருமாளை சேவிக்க போறாங்களே, இதெல்லாம் விடிந்ததுக்கு அடையாளம் அல்லவா. நீ கதவை மூடி வச்சது உனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? நீ கதவை திறந்து வந்து பார்த்தாதானே உனக்கு விடிந்து இருக்குதா, விடியலையா, கோயில் திறந்தாங்களா இல்லையான்னு உள்ள இருந்தே சும்மா கதை போடுங்கிறியா நீ. அப்போ இங்க எடுத்துக்காட்டுறாங்க இப்ப பெரிய அழகாக. அப்ப என்னன்னு சொன்னா, இங்க சுவாபதேசத்துல என்ன எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி மிக அழகாக அப்படின்னு சொன்ன, ஒரு அடியவனானவன் பகவானிடத்திலே செல்லும் பொழுது சிகப்பு என்பது என்ன, பற்றுதல் இல்லாமல் பகவானை நாம் சென்று வணங்க வேண்டும். பற்றுதல் என்ன, மூச்சுவிட சொல்றாரு இல்லையா, புறம்பு உண்டான பற்றுக்கள் அடைய வாசனையோடே விடுகையும் எம்பெருமானையே தஞ்சம் என்று பட்டுகையும். அது வாசனை எப்படி விடணும், பெருங்காய காலி டப்பா, பெருங்காயம் இல்லைன்னா கூட வாசனை வரும், அது போல இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ பரித்தஜ்ய எடுத்துக்காட்டுகிற மிக அழகாக. அப்ப என்ன, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாத்தையும் விடு. எல்லாம் கொஞ்ச கால வாழ்க்கை தானே. சன்னியாசியை போல் பகவானிடத்திலே சென்றோமே ஆனால் பகவான் நம்மை அப்பொழுதே ஆட்கொள்கிறான். இதான் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். சங்கெல்லாம் ஊதுறாங்க, உன் காதுல கேட்கலையா அப்படின்னு சொல்ல அந்த அம்மா அப்படியே வாய் முடி கம்முன்னு இருந்துட்டாலாம். சங்கொடு அப்ப இங்க எடுத்து காட்டும் பொழுது அடுத்து என்ன எடுத்து காட்டுறான்னு சொன்னா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும். நீ நேற்றுக்கு என்ன சொன்ன, நான் தான் முதல்ல வந்து எல்லாரும் எழுப்புவேன்னு சொன்னேன். வெறும் வாய் தானே, அதெல்லாம் வெறும் வாயில சொல்லிட்டா போருமா? ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரான்னு சொன்னா அவரை வந்துட்டு உட்கார வச்சு இலை போட்டு பிரசாதம் போட்டா தானே, நின்றுக்கிறே வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், சாப்பாடு வந்துருமா? வரவழைக்கணும், அவங்க பாத பூஜை பண்ணணும், அவங்களுக்கு தீர்த்தத்தை கொடுக்கணும், அவங்க இலைய போடணும், அவங்களுக்கு சாதத்தை எத்தாந்து வைக்கணும்,
அப்புறம் நெல்லியை கொண்டாந்து சேர்க்கணும். அப்படியெல்லாம் செயல் செஞ்சாதானே. நீ வாய் பேசுகிறாய் வெறும். அப்ப வாய் சொல்லில் வீரனடியோ தோளா வழக்கணை தானே திருமங்கை ஆழ்வார்கிட்ட. அது போலையோ நீ அப்படின்ட்டு பட்டுணும். அது என்னடா தோளா வழக்கன்? என்ன திருமங்கை ஆழ்வார்ட்ட 4 பேர், நீர்மேல் நடப்பான், நிழல் அதுங்குவான், தாள் ஊதுவான், தோளா வழக்கன். தோளா வழக்கன தொல்ல வாய். அவன்கிட்ட வாய் கொடுத்தா அவனை ஜெயிக்க முடியாதான். அப்பேற்பட்ட வாயா. தாள் ஊதுவான், பெரிய பூட்டு, பூன்னு ஊதுனா அந்த பூட்டு போயிடுமா? நீர்மேல் நடப்பான், நீரில் நடந்து கொண்டே திருமங்கை ஆழ்வாருக்கு பெரிய பெரிய பொருளை எடுத்து கொடுப்பானா. அப்ப இப்படியெல்லாம் இருந்தாங்களே. அப்ப நீ வெறும் வாய் சொல்லில் வீரனடியோ அதை அழகா எடுத்துக்காங்க. தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். எப்பேற்பட்ட நாவுடையாய். அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது பெருமையாவும் அவளை சொல்றா, ஒரேடியா போட்டு அமுக்குனால அவளை அமைக்கிறா. ஏன்னா இதான் வாய் சொல்லில் என்ன பேச்சு திறமை என்பது. அப்ப என்னென்ன இதெல்லாம் ஒரு ரசோக்திக்காக பண்ணிக்கலாம். அதுக்காக கோபத்துக்காக ஒழுங்கல் பண்ணிக்கூடாது. ஏதோ ஒரு ரசோக்திக்காகவும். ஏன்னா நண்பர்கள் தானே. இப்ப நண்பர்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கும் பொழுது சிலது முதுகுல தட்டுறதும், சில தவடல தட்டுறதும் இல்லையா, சில வாய் சொல்லு, சில வாயில கொஞ்சம் சொல்றதும். அது போல இங்கு அந்த அங்காக எடுத்து காட்டுகிறார் அழகாக. அதான் எடுத்துக்க. தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் நாவாத நான் சங்கோடு சக்கரம். அதாவது என்னன்னு சொன்ன இந்த இடத்துல எடுத்து காட்டும்போது மிக விசேஷமான சுவாபதேச அர்த்தம். என்ன எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு சொன்ன, எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்பேசும் அப்படின்னு சொன்னா, மேலோட்டமா பார்த்தா நீ என்னை எழுப்புறன்னு சொன்ன. இப்ப நான் தான் உன்னை எழுப்புறேன். ஆனா ஆச்சாரியனிடத்துல நாம் சென்று சில விஷயங்களை கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயங்கள் கேட்டாதான் வருமா, சில விஷயங்கள் கேட்காம வரவே வராதான். அது போல இல்லையா இருந்ததா? ஒரு மதுரகவி ஆழ்வார் கேள்வி கேட்கவே தானே நம்ம ஆழ்வார் 4 தீபுரத்தை சொன்னாரு. திருவுருத்தம், திருவாசரி, பெரிதிருந்தாதி, திருவாய்மொழி அல்லவா? அப்ப அந்த நா உடையாய். அப்ப அந்த நா என்பது என்ன? எங்களை மூலம் எழுப்புவான் வாய் என்பது என்ன? அப்ப இந்த இடத்துல சொல்லும்போது ஆச்சாரிய முகேனே எப்படி ஒரு ஜனமஜெய மகாராஜா வைசம்பாயன் எடுத்து காட்டுவாங்க. இந்த வைசம்பாயனர் இடத்துல ஏதோ சில சுலோகங்கள் சொல்றேன் தானா போய் சொல்லுவார். முதல்ல டைம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லுவார். அப்ப 2 சுலோகம் சொல்ல சொல்லி அப்ப மகாபாரத ராமாயணம் முழுக்க சொல்லுவார். அப்போ சொல்ல அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துல மதுரகவி ஆழ்வார் கேள்வி கேட்க நம்ம ஆழ்வார் சொல்லுகிறார். அப்ப நமக்கு விஷய ஞானங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியனிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு பதில் வந்து கொண்டே இருக்கும். நம் சம்பிரதாயத்துல கேள்வி ஞானம் தான் மிக மிக முக்கியம். அதை இங்க எடுத்துக்காட்டு மிக அழகாக. அப்போ உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல்வாய் கும்பினான் செங்கல் ஒடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்ன எழுப்புவான் வாய்பேசும் நங்கா எழுந்துராய் நானாகாய் நாவுடையாய். அப்போ நங்கா எழுந்துராய் நானாகாய் நாவுடையாய் அப்படின்னு சொல்லும்போது எங்களை என்னென்ன அந்த பெண் பிள்ளையானவள் பேசினால் அந்த பேச்சு பார்த்து சில பேர் அப்படியே மயங்குவாங்களாம். அந்த நா வன்மை என்பது சொல்லுவாங்க. சில பேருக்கு பேச்சு பேசுறாங்கன்னு சொன்னா அப்படியே தமிழ் வார்த்தைகள் அப்படியே வந்து கொட்டி கிடக்கும். அதான் வாகம் விருத வருஷி அப்படின்வாங்க. வாகம் விருத வருஷி. எப்படி மழையானது பெய்து கொண்டு இருக்கிறதோ, எப்படி ஒரு எண்ணெயானது ஒரு இடைவிடாமல் ஊத்தி கொண்டு இருக்கிறதோ, அதுபோல வார்த்தை, அந்த வார்த்தையானது நன்றாக வந்து கொண்டே இருக்கும். அதுவும் தமிழ் வார்த்தையாகவே வரும். அப்பேற்பட்ட நாவுடையாய் இன்னும் எடுத்துக்காட்டுறார் மிக அழகாக. அப்போ இந்த இடத்துல சுடி கொடுத்த அந்த நாச்சியாரானவள் சொல்லக்கூடிய விசேஷமான அர்த்தத்தை நமக்கு என்ன எடுத்துக்காட்டுறாங்க சொன்ன, அந்த பெண் பிள்ளையானவள் உள்ளே இருந்து கொண்டு தான் அனுபவித்துக் கொண்டு பிறரையும் அனுபவிக்க வைப்பவள். ஆனால் இன்னைக்கு என்னமோ மறந்துட்டா. அதனால எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்வேஷம் நங்காய் எழுந்துராய் நானாகாய் நாவுடையாய் சங்கோடு சக்கர் இருந்து நடக்கணும் பங்கைய கண்ணானை பாட. அப்போ நாம் என்ன கொடுத்துட்டோம்? பகவான் சங்கு சக்கரத்தோடு எழுந்திருக்கிறார். எதற்காக? நமக்காகத்தானே. சங்கு சக்கரம் வெறும் ஆயுதமா ஆபரணமா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன எடுத்து காட்டுறாங்க. அங்க ஒரு வாக்குவாதம், ஒரு பட்டிமன்றமே நடக்குமா? இல்லை, பகவானுக்கு சங்கு சக்கரங்கள் என்பது ஆயுதம் அல்ல, ஆபரணம். எதற்காக? அவர் அழகை மறைப்பதற்கா. நமக்கெல்லாம் ஆபரணம் போட்டாதான் அழகு வருமான்னு சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம், வராம போனாலும் போலாம். அதனாலதான் நம்ம நல்ல புது துணியை போடுறது, கொஞ்சம் வாசனையெல்லாம் போட்டுக்கிறது, இல்ல கொஞ்சம் நாத்து அடிக்குமே, அப்புறம் டையெல்லாம் வேற அடிச்சுக்கிறது, இல்ல வெள்ளை முடி வேற வெள்ளை வெள்ளையா போடுதே,
அப்புறம் கொஞ்சம் ஆபரணங்கள் போட்டாதான் கொஞ்சம் ஏதோ பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இல்லைன்னா ஐயோ கிட்ட கூட போக முடியாது, ஓடியாந்துடணும். ஆனா பகவான் அப்படியானா அவனுடைய அழகை மறைப்பதற்குத்தான் அந்த ஆபரணங்களை. அது எப்படி அரைய சுவாமி முன்னழகிலும் பின்னழகிய பெருமாள் அப்படின்னு பாடுவாராம். அப்ப அந்த ஆபரணங்கள் எதற்காக சொன்னா அது எங்க ராமாயணத்தில் எடுத்து காட்டுவாங்க. யார் ஒரு ஆஞ்சநேயர் ஆனவர் ராமனை பார்த்த உடனே ஐயோ ராமா இப்படி உன் அழகையெல்லாம் காட்டிக்கொண்டு வந்தாயே என்னை அடைவதற்கா, என்னை அடிமை கொள்வதற்கா என ராமன் காட்டுக்கு போக ஜடாமுடியோட தான் போயிருக்கிறார், வெறும் மர உருவோட தான் போயிருக்கிறார். ஆனா அந்த ஆபரணம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த ஜடாமுடியே என்ன மயக்குகிறதே. ஒண்ணு ஆபரணம் போட்ட எப்படி மயக்கும்னு சொன்ன அந்த பெருமாளானவர் இந்த அழகையெல்லாம் எதற்காக வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடநிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு என் செய்கேன் உலகத்தீரேன்னு அப்படியே ஆழறார். யாரு தொண்டர் அடிப்புடி ஆழ்வார். என்னடான்னா வடக்கெல்லாம் பக்தி நிறைய இருக்குமா. ஏன் இந்த அழகை பார்த்து பிச்சேறி என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா தெற்கெல்லாம் கொஞ்சம் மூளை உண்டு நிறைய. அது எப்படி இது எப்படி ஆராய்ச்சி பண்ணுவோம், இது உண்மையா இது பொய்யா. அதனால என்ன பண்ணாரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஆழ்வார் ஆட்சியை அனுப்பிச்சு விட்டார் பெருமாள். ஏன்னா அவங்கதான் ஞானத்தை நம்ம கொடுக்குறாங்க. அங்க வெறும் பக்தி காட்டினாவே மயங்கிடுவான். அப்போ முன்ன அழகிலும் பின்ன அழகுதான் ரொம்ப ரொம்ப அழகு. அதனால வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி. ஏன் ஒரு விபீஷண ஆழ்வானுக்காக உன் இடத்தை நானே பார்த்துட்டு இருக்கிறடா. அப்ப நமக்கெல்லாம் என்னடான்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் குயக்தி எண்ணங்கள் இருக்குமா. ஏதாவது ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குமா, இது உண்மையா இது பொய்யா அப்படி சிந்திச்சுட்டே இருக்குமா. அதனால இவனுக்கு என்ன பண்ணணும் உண்மை ஞானத்தை சொல்லிடலாம். உண்மை ஞானத்தை நம்ம போய் சொன்னா இவன் ஏத்துக்க மாட்டான். அதுக்கோசம் ஆழ்வாரை பிறப்பிக்கவை, ஆச்சாரியை பிறப்பிக்கவை, சொல்லு 4004 வேதத்தை 4000 சொல்லி அந்த 4000க்கு வியாக்கியானங்களை சொல்லி ஆகியனாலதான் ஆழ்வார்கள் வாழி அருளை செயல் வாழி தாழ்வாது மில்குறவர் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து எடுத்து காட்டினார் சுவாமி மிக அழகாக. அப்போ அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட எப்பேற்பட்ட அந்த பகவானானவர் பாடுவதற்காக நாம் உள்ளோமா இல்லை நம்ம பாட வைப்பதற்கு அவன் உள்ளானா என்பது 2 விதமான கேள்வி. ஆனா சுவாமி தேசத்தில் என்ன எடுத்து காட்டுவாங்கன்னு சொன்னா பகவானானவன் நம்மை பாட வைக்க நம்மை பிறப்பிக்க வைத்தான்றது. ஆனா மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம் பாடினால் அல்லவா தரித்தால் ஆகும். இது ஆண்டாள் சொல்றது. அதாவது நம்ம பகவானை போய் அவன் திருவடியை தொழுது அவனை பாடினாதான் அன்னைக்கு பட்டினி இல்லாம இருப்பாளாம். பெரியாழ்வார் சொல்ற மாதிரி அன்றெனக்கு பட்டினினாலே என்னைக்கு உன் நாமதேயத்தை என்னைக்கு நான் சொல்லலையோ அன்னைக்கு எனக்கு பட்டினி. உன் நாமதேயத்தை என்னைக்கு நான் சொன்னேனோ அன்னைக்கு நன்றாக சாப்பிட்டேன். அது எப்படி சாப்பிட்டேன், எப்பேற்பட்ட ஒரு தூர்வாசர் திரௌபதி கிட்ட வந்து கேட்கற மாதிரி சாப்பிடவே இல்லை அவரு இல்லையா. அது கதை நல்லா தெரியும் இல்லையா. அதாவது ஒரு துரியோதனன் ஆனவன் சாயங்கால நேரத்துல எங்க அண்ணன் கிட்ட போய் நீ சாப்பிடணும் 1000 பேரும் சேர்ந்து. ஏன் சாயங்காலம் தான் அந்த அம்மா அந்த பாத்திரத்தை கவுத்து வச்சிருவான். அந்த நேரம் பார்த்து வந்து நிப்பாரு அவரு. பண்ணிட்டு நம்ம குடிச்சிட்டு வந்துடுறேன் அவர் குளிக்க கூடுவாரு. உடனே அந்த அம்மாக்கு என்ன கதி, கண்ணா அது கிட்ட எனக்கு என்ன கதியே இல்லையே. உடனே வந்து நிப்பாரு. அவரும் வரா இருப்பாரு. ஐயோ சாமி நான் கவுத்து வச்சிட்டேனே. நீ கவுத்துதால எனக்கு நல்லா தெரியும், நீ கழுவுதால எனக்கு நல்லா தெரியும் எத்துன்னு. அப்போ ஒரே ஒரு அரிசி பருக்க ஒரு கீரை பருக்க இருந்துதான். அதை எடுத்து தன் வாயில போட்டார். போட்ட உடனே இந்த தூர்வாசருக்கு உள்ள நெய்யா போதா, வடையா போதா, சாம்பாரா போதா, என்ன சாப்பிட்டுன்னு அப்படியே ஏப்பமா வருதா. யாருக்கு 1000 பேருக்கும் என்ன சுவாமி இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், என்ன ஏப்பமா வருது, ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல இவர்களுக்கெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு இந்த அன்னம் நெய் பாசு இதெல்லாம். ஆனா உத்தம அடியார்களுக்கு ஆண்டாளை போல் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு பெரியாழ்வாய் இருக்கக்கூடிய உத்தம அடியார்களுக்கு பகவானுடைய நாமதேயத்தை சொன்னாலே நன்றாக பிரசாதப்பட்டது. அப்பேற்பட்ட செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் பகைய கண்ணானை பாட ஏலோ எம்பாவாய் அல்லவா. அப்பதான் ஆண்டா எடுத்துக்காட்டுகிறது. அதுதான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்வேஷும் நங்காய். அந்த நங்காய் என்ற வார்த்தைக்கு மட்டும் 6 பக்கம் வியாக்கியானம் கொடுக்கிறார் பெரியவாச்சாரியர் 6000 படி. என்ன விசேஷமான அர்த்தத்தாங்க அந்த நங்காய் அப்படின்னு சொன்ன பரிபூர்ணமான ஞானபக்தி வைராகியம் இருக்கக்கூடியவளே.
பிறரையும் அதே போல் நடக்க வைப்பவளே. அதுதான் பெரிய அழகாக எடுத்து காட்டினார்கள் இந்த பாசுரத்துல. அப்பேற்பட்ட பகவானை நாம் அனைவரும் பாட வருவோமாக என்று சொல்லி அதற்கு அந்த பெண் பிள்ளை வந்ததாகவும், அப்ப அடுத்த வீட்டு பெண் பிள்ளை எழுப்புவதற்காக சென்று கொண்டிருக்கிறாள். ஆண்டாள் ஆழ்வார் பெருமானாகிய சொல்லி கொடுத்த நாச்சியார். அதனால